பிஸ்மில்லா. இது பாபா அடங்கி இருக்கக்கூடிய இடம். இது ஆக்சுவலி திண்டுக்கல்லேருந்து பழனி, இங்கேருந்து பழனி ஒரு 3 கிலோமீட்டரில் வருது. அந்த அடங்கிக்கூடிய இடத்துல இன்றைக்கி பல 100 கட்சிகளாக, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி அமைப்புகளாக ஒரு இது இல்லாமல், ஆர்கனைஸ் இல்லாமல் எல்லாம் வர்றாங்க. கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தலைமையிலையும் கூட்டம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அடுத்த கூட்டம் வந்து ஜியாரத்து பண்ணிவிட்டு எல்லாம் உறுதிமொழி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக தனியாக பழனி பாப்பா மக்கள் அடங்கியிருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு கபர் இருக்குது. அது அடுத்து ஒரு சின்ன கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்துலேயே யாரும் அடங்கியிருக்காங்க. சரி, ரோடு டைவர்ட் பண்ணி விட்டு அரசாக பாதுகாத்துருச்சு, மக்களை பாதுகாத்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அழகான முறையில் அரசாங்கம் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருந்துச்சு. இளைஞர்களாக இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோலில் வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா ஓரளவுக்கு டைவர்ட் பண்ணி மக்கள் கட்சியாக இருந்தால் கூட சேர்த்து வச்சுக்கிட்டாங்களே. எல்லா கட்சியும் வராங்க, அவங்க உறுதிமொழி எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அங்கே நிறைய கட்சிகள், எத்தனை கட்சி, இஸ்லாமிய கட்சிகள் இவ்வளோ இருக்குதான்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல இஸ்லாமிய அமைப்பில் உள்ள பிள்ளைங்களும் வர்றாங்க. அதில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு அவங்க உறுதிமொழி இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் பழனி பாப்பா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ஆக்ஷனு, அந்த தொப்பி, கண்ணாடி, இந்த தாடி எல்லாம் அமைப்பு வச்சுக்கிட்டு வராங்க. ஒருத்தரே நின்று அதில் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் எடுக்கல. பாருங்க, பல வாழ்த்துக்கள். இதுக்கு பிறகு ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்கு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த படம் பின்னாடி போயிட்டுருக்குது. அதையும் போகணும், அந்த இடத்துக்கு போகணும். ஆனால் இந்த கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த கூட்டம் சொல்லுவாங்க, எங்கே நடக்குதுன்னு கூட்டம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள தலைவர்கள் சொன்னாங்க, எங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. நம்ம இதை பார்க்கணும், இது தான் லைவ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நின்று பார்க்குறேன். இப்போ மணி சரியாக டைமிங் சொல்ல தெரியல, 6:46. 6:46, 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் கூட்டம் ஓயவே இல்லை. காலையிலேருந்து இதே மாதிரி தான் இருக்குது. காலையிலேருந்து நான் வந்தது 5 மணிக்கு தான் வந்தேன். நான் வந்தது 7 மணி நேரம் ட்ராவல் ஆகிடுச்சு. ஓகே, எனிஹாவ் பரவாயில்ல. அப்படி இருந்தும் என்னால் காட்ட முடிஞ்சில்ல. பாருங்கள், உதாரணம் இந்த ஒரு பையன் இருக்கிறாப்புல, அவரும் பாப்பா மாதிரி சேம் பாப்பா செயல்பட்டுருக்காப்புல. ஓகே.